தோழர்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்எல்ஏக்கு கார் வழங்குறது தாவைக்கா தோழர்களே சில பேருக்கு ஏன் ப்ரோ காரு எதுக்கு தேவை இல்லாமல் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாங்கிறது கொஞ்சம் ஓவராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அதில் சீமான் என்னன்னா கொதிச்சிருக்காப்புல எதுக்கு கார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்தரலாம். ரெண்டாவது பிரதானமான விஷயம் என்னென்னா நம்ம சிஎம்மோட ஆஃபீஸ் இருக்குல்ல, ஆஃபீஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து விடப்பட்ட டெண்டரில் முறைகேடு இருக்குது. பட் அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க, அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் முடிவு பண்ணுங்கள், முறைகேடு இருக்கா முறைகேடு இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். மூணாவது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம சபாநாயகர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் பிரதானமாக சின்ன செய்தியாக எல்லாருமே இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய மேட்ருங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை, இது மூணு முதல்ல பார்த்தலாம். அதுக்கப்புறம் வேறு சில பல செய்திகள் இந்த வீடியோவில் இருக்க போது ஒன்றே ஒன்றா தெளிவானமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திமுக தான் இந்த நரேட்டிவ் முதல்ல செட் பண்ண ஆரம்பித்தாங்க. சன் நியூஸை வச்சு செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய பேசு பொருளாக உருவாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருப்பாரு, எதுக்கு கார்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ உங்கள் திமுக அப்படிங்கிற கட்சி தானே அந்த கார் விஷயத்தை எதிர்க்கிறாங்க. அப்போ உங்கள் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் வந்து கார் வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுங்க சபாநாயகருக்கு. சபாநாயகர் வந்து அரசாங்கத்தோட கவனத்துக்கு எடுத்து போட்டோம், நாங்கள் ரொம்ப நல்லவங்க உத்தமங்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. செய்தியாளர் சந்திப்பில் மட்டும் நரேட்டிவை செட் பண்ணுறது. சட்டசபையில் வந்து கார் கொடுக்குறேன்னு சொல்லி அறிவு போகும்போது அப்படியே அமைதியாக கமுக்கமாக உட்காந்துக்கிட்டு கார் கிடைக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறது. வெளியே வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது. இல்லை சீமானனை நீ கிளப்பி உடனே நீ பேசினா கரெக்டாக இருக்கும், கார்லாம் வெட்டி செலவுன்னு பேசினேன்னு சொல்லி இவரை கிளப்பி விடுறது. இவர் பயங்கரமாக குதிப்பாப்பில் எதுக்கு கார் என்னத்துக்கு கார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுவாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையுமே நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அமைச்சர் பெருமக்கள் இப்பயும் கார் பயன்படுத்துகிறாங்க, அரசாங்கத்தோட காரை. இதற்கு முன்னாடி அமைச்சர் பெருமக்கள் வந்து காரை பயன்படுத்துகிறாங்க, நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். அது இல்லாமல் மேயர்கள் இருக்காங்கல்ல, மாநகராட்சி மேயர்கள், அவங்களாம் அரசாங்கத்தோட காரை பயன்படுத்துகிறாங்க. இவங்கள்ட்டலாம் கார் கிடையாதா? எதுக்கு இவங்க வந்து அரசாங்கத்தோட காரை பயன்படுத்துகிறாங்க? இந்த கேள்வி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேட்டிங்களா? அரசு ஊழியர்கள், அரசோட எம்எல்ஏக்கள், அரசோட அமைச்சர்கள், அரசோட மேயர்கள், அரசு அப்படிங்கிற அந்த ஏரியாவில் வரும்போது அரசு பணிக்கு நீங்கள் காரை வச்சுங்க, அரசாங்க பணி பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் செய்யுங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் 10 கார் கூட வச்சுங்க, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. கார் கொடுத்துட்டேன், சம்பளம் கொடுத்துட்டேன், சட்டசபைக்கு வரும்போது அதற்கான தனியான ஊக்கத்தொகை இருக்குது, ஒரு எம்எல்ஏக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குங்கிறத நான் சைடில் போடுறேன், இவ்வளவை நான் பண்ணிட்டேன், ஆனால் ஊழல் பண்ணினா சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டது. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு உதவியாளர் இருக்காங்க, உதவியாளருக்கான சம்பளம் கொடுத்தாச்சு, காரை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எரிபொருளுக்கு அதுக்கு தேவைப்படுற பணத்தை கொடுத்தாச்சு, டிரைவருக்கு தேவைப்படுற பணத்தை கொடுத்தாச்சு. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஊழலற்ற நிர்வாகம் அப்படிங்கிற இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஊழல் பண்ணினா சும்மா விட மாட்டேங்கிற வார்னிங் தான். நீங்கள் அந்த தாவேக்கா எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் சந்தோஷமா அசம்பிளியில் பேசுறது மட்டும் தானே பார்க்குறீங்க. ₹1 கையை வச்சாங்கன்னா சும்மா விட மாட்டாருங்க. இப்போ சீமான் அண்ணன் இருக்கார்ல, அவர் ஏன் இதெல்லாம் கோச்சு பேசுறாருன்னா, அப்போ அமைச்சருக்கு கார் வேணான்னு பேச வேண்டியதானே, போன ஆட்சியில் ஏன் கொடுத்தீங்க? இப்போ திமுக நான் தான் கேட்குறேன், உங்களுக்கு கார் வேணான்னா வேணான்னு எழுதி கொடுங்களேன். அதிமுக எதிர்க்கிறா எழுதி கொடுங்க, பாமக எதிர்க்கிறா எழுதி கொடுங்க, எந்த கட்சி வேணான்னு சொல்லுதோ எழுதி கொடுத்துட்டு போங்க. வேணான்னு சில எம்எல்ஏக்கள் வந்து நினைக்கிறாங்கன்னா வேணான்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் முடிவெடுங்க. அதாவது ஒரு அரசாங்கம் கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுக்குது, எல்லா சலுகையும் கொடுக்குறேன், ஊழல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடு. அதை மீற போகும்போது நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எனக்கு கார் இல்லைங்க. இப்போ உதாரணத்துங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து ஒரு முகூர்த்த நாள் அன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 10-15 முகூர்த்தத்துக்கு பத்திரிக்கை வரும். பத்திரிக்கைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொய் எழுதுவாங்க. அந்த மொய்க்காண்டி இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லி சப்பக்கட்டு நீங்கள் திரை மறைவில் நிறைய நடக்குங்க ஒரு அரசாங்கத்தில். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் ஒவ்வொரு பிரச்சனையாக சரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுறாருங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. வேணான்னு சொல்கிறவங்க நான் முன்னாடி சொன்னதான் கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்கிறதா நான் சொல்கிற முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது பிரதானமான விஷயம், நம்ம சிஎம் அலுவலகத்தோட டெண்டர் சர்ச்சை. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஏன் இவ்வளோ நாட்கள் நான் அமைதியாக வந்து இதை கடந்து போனேன்னா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறதே எனக்கு நல்லா தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே அரசாங்கத்தோட அந்த விஷயங்கள், அதாவது டெண்டர் எடுத்த நிறுவனம் வேலையை ஆரம்பிச்சிருச்சு, டெண்டரே வந்து அடுத்த மாதம் 1ஆம் மாதம் தான் நீங்கள் ஃபைனல் பண்ண போகிறீங்க, டெண்டருக்கு முன்னாடி எப்படி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. முதல்ல வேலை செய்கிறது டெண்டர் எடுத்த நிறுவனம்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறபடி நான் சொல்கிறபடி டெண்டர் முதல்ல விடவே இல்லை. டெண்டருக்கான
அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கு. எந்த நிறுவனம் டெண்டர் எடுக்க போகுதுங்கிறது இது வரைக்கும் பூர்த்தி ஆகலை. அதாவது வந்து அந்த நிறுவனத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. அப்போ யார் வேலை பார்க்குறா அப்படிங்கிறத கொஞ்சமாக தேடி போனீங்கன்னாவே பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான் வேலை பார்க்குதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஏன் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குது? டெண்டர் எதுக்கு விட்டுருக்கோம்னா அந்த அலுவலகத்தை அமைக்கிறதுக்கு தான் டெண்டர் விட்டுருக்கோம். அலுவலகத்துக்கு முன்னாடி இருந்த இடத்த அந்த ஒளி வாங்கி அந்த மேசை அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது இதுக்கெல்லாம் டெண்டர் இல்லை. இதெல்லாம் வழக்கமாக பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு அவங்களுடைய அந்த செலவுலே பார்த்துக்கிறாங்க. அந்த செலவில் பார்த்தா தான் வேலை தொடங்கிருச்சு, அது நடந்துச்சு இது நடந்துச்சுங்கிற நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இது வழக்கமாக செய்யக்கூடிய பணி அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. 1ஆம் தேதி எந்த நிறுவனம் வந்து டெண்டர் எடுக்க போதும் அந்த நிறுவனம் வந்தோன்னே அங்கே வேலை ஆரம்பிக்கணும். இதுதான் இந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடு. ஓகே ப்ரோ, நீ சொல்கிறபடி ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டெண்டரோட அந்த விஷயங்கள் வந்து வெளியிடும் போது வந்து காலதாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு செய்திகள் படித்தேன், பார்த்தேன். அது என்ன மேட்டர்னா, முதல்ல டெண்டர் வந்து 13/8 இதில் வந்து செய்தித்தாளில் அறிவிப்பு வந்துச்சு. நான் சைடில் போடுறேன். 3 கேட்டகரியாக பிரித்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. கோடிகளை தொடக்கூடிய டெண்டரில் பெரும்பாலும் 2 கோடிக்கு மேலேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் டெண்டர் விட்டாவே செய்தித்தாளில் வந்து அறிவிப்பு வெளியிடணும். அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த உங்கள் முன்னாடியே ஆதாரம் வைக்கிறேன், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் பதிவு செஞ்சிடறாங்க இந்த டெண்டரை. அதற்கான காப்பி நான் சைடில் போடுறேன், பார்த்துங்க. 3வது என்ன பண்ணுறாங்கன்னா, 2 நாள் சனி ஞாயிறு லீவுங்க. என்ன பண்ண முடியும்? 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த டெண்டர் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துங்க. இதுதான் ரூல்ஸு. இது அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அங்கே வந்து எங்களுக்கு வந்து அலுவலகம் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அது அத்தனையுமே நான் சைடில் போடுறேன். 17ஆம் தேதி அன்னைக்கு ஆன்லைனில் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் படிச்சுக்கலாம். படித்து பார்த்து நீங்கள் வந்து இது எல்லாமே செய்யலாம். இந்த கணக்கில் முதல்ல 15 நாள் கேப் இருக்கணுங்கிறது நிலைப்பாடு. இங்கே 18 நாள் கேப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் பிரதானமான விஷயம். ஏன்னா 1ஆம் தேதி தான் எந்த நிறுவனம் அங்கே டெண்டர் இருக்க போகுதுங்கிறதே நமக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறாங்க. தொகை மதிப்பு இல்லை ப்ரோ, தொகை சொல்ல ப்ரோனா இந்த அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கணும்னா, யார் கம்மியாக நாங்கள் கேட்ட குவாலிட்டியில் பண்ணி கொடுப்பா. நாங்கள் ஒரு தொகையை தோராயமாக சொல்கிறோங்க. தோராய தொகையை ஆல்ரெடி வந்து நியூஸ் பேப்பரில் போட்டாங்க. அதை தாண்டி யார் கம்மியாக கொடுப்பாங்களோ நீங்கள் கோட் பண்ணுங்கள். இந்த தொகைக்குள்ளே என்னால் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். யார் கம்மியாக பண்ணுவாங்க நாங்கள் ஃபீல் பண்ணுறோமோ அவங்களுக்கு டெண்டர் கொடுக்க போகிறோம்னு அரசாங்கம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவழிக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் அவருடைய அலுவலகத்தை மாற்றம் ஏற்படும் போது அவர் எப்படி அதை வந்து பார்த்து அலட்சியமாக விட்டுருப்பாங்க. ஸோ இந்த டெண்டர் நடைமுறை இந்த விஷயங்கள் எதுலையுமே எந்த விதமான முறைகேடும் ஊழல் எதுவுமே நடக்கலை. புரிதல் இல்லாத நரேட்டிவ் தான் இது அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 2வது செய்தி. இப்போ 3வது, ஆக்சுவலாக சபாநாயகர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நேற்று லைவ் பார்த்த அத்தனை பேருக்கு தெரியும், ஒரு சின்னதாக ஒரு பேப்பரை எழுதி சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு. என்னை பற்றி தேவையில்லாமல் உங்கள் இங்கே உட்காந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்கிற வேலைலாம் இனிமேல் வேணாம். நான் வந்து ஓகே, நான் இங்கே உட்காந்துருக்கேன், மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடக்கணும். எந்த பொருளை நீங்கள் பேசுகிறீங்களோ அதை பேசுங்க, விஷயத்தோடு பேசுங்க, கருத்துக்களை பேசுங்க. அதை விட்டு முதலமைச்சர் வாழ்க, முதலமைச்சர் அது, முதலமைச்சர் இது வேணாம், அந்த கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லி சபாநாயகர் நேற்று பேசினார்ல, எழுதி கொடுத்ததே நம்ம விஜய் அண்ணா தான் அப்படிங்கிறது தான் பிரதானமான விஷயம். ஆனால் ஊடகங்களில் பெருசாக அந்த செய்தி வந்து ரிப்போர்ட் ஆகலை அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சிடறேன். என் அண்ணன் ஒன்று பண்ணாருன்னா நான் தான் ஆவணப்படுத்தணும், அதனால் அதை நான் சேர்த்து ஆவணப்படுத்துகிறேன். இது 3 நம்ம தமிழில் போட்டது. இதுக்கு அடுத்து நம்ம பிரதானமாக எனக்கு ஏதோ வன்னியரசு இருக்காங்களா, அமைச்சர் வன்னியரசு அவர்கள், அவங்க குறி வைக்கப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இந்த ஒரு வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து, ஏன் அமைச்சர் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு ஏன் பணம் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி இந்த மில்டன் திமுகவில் இருக்கிறவங்க ஒரு சில பேர்லாம் இவ்வளோ இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஒரு இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம் அந்த பையனை சுற்றி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதற்கு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு அசம்பிளியிலே விளக்கம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நான் சுருக்கமாக தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். என்ன மேட்ருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அம்பேத்கர் அயலக உதவித்தொகை திட்டத்தின் கீழே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, SC STயில் இருக்கிறவங்க இந்த உதவித்தொகை அடிப்படையில் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க. 36 லட்ச ரூபா உதவித்தொகை ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். அந்த தொகையை வந்து அரசாங்கம் கொடுத்துரும். அதற்கு நீங்கள் ப்ராப்பரான பில்லை மட்டும் சப்மிட் பண்ணால் போதும், அரசாங்கம் உங்களை பார்த்துக்கும். உங்களுக்கான அந்த கட்டணம் இருக்குல்ல, நீங்கள் போய் அந்த எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதற்கான கட்டணம் ப்ளஸ் அந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறது போகிற வர செலவெல்லாம் இருக்குல்ல, அந்த செலவு உட்பட அத்தனையுமே அரசாங்கம் பார்த்துக்குது. 36 லட்சம் கணக்கு. இந்த பையன் இருக்கார்ல, இவரோட பேர் வந்து பாரதிதாசன். இவர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து எல்லாத்தையுமே இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அரசாங்கம் என்ன கேட்குதுன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 36 லட்ச ரூபா பணம் நாங்கள் கொடுத்துட்டோம், அதற்கான பில்லை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான்னா, பில்லை நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் சப்மிட் பண்ண பில் எதுவுமே கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. நீங்கள் பில்லே கொடுக்கலன்னு அரசாங்கம் சொல்லலைங்க, ப்ராப்பராக பில்லை கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இவரோட சேர்ந்து 80 மாணவர்கள் போயிருக்காங்க. எந்த மாணவருக்கும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஒரே ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்தால் ஒருத்தர் மேலே தவறு இருக்கா, அரசாங்கம் மேலே தவறு இருக்காங்கிறத உங்கள் கவனத்துக்கு முன்னாடியே நான் விட்டுறேன். இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கா,
இருந்தாலும் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அரசாங்கம் பையன் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல அவருக்கான ஃபீஸை கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே வாழ்கிறதுக்கு தேவைப்படுற பணத்தை ஒரு 6 லட்ச ரூபா கிட்டத்தட்ட இந்த 2வது வருஷத்தில் மொதல் வருஷத்துக்கு பில்லு சரியாக சப்மிட் பண்ணலங்கிறது தான் பஞ்சாயத்து. 2வது வருஷத்துக்கான அந்த பணத்தை கட்டிட்டு அவருக்கான டியூஷன் ஃபீஸை கட்டிட்டு அவருக்கு தேவைப்படுற செலவையும் இந்த அரசாங்கம் பார்த்துருது. மிச்சதை உங்களுக்கு பணம் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம், அதற்கான ப்ராப்பரான பில்லை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். பில்லே கொடுக்கலான்னு அரசாங்கம் சொல்லலாம். மறுபடியும் தான் சொல்கிறேன். நான் இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து போடுவாங்க. பில்லு கொடுத்துட்டாரு அவர், நீ ஏன் போய் சொல்கிறேன்னு சொல்லி என்னை கேட்பாங்க. பில் அவர் கொடுத்தாருங்க, அந்த பில் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்களா, ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தீங்களா, ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்த சகோதரர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாருங்க ஃபோனில். அதனால தான் நான் இதை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நான் வந்து இதை பதிவு செய்கிறேன். அது எதுவுமே கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, ப்ராப்பராக இல்லாதனால தான் இந்த பஞ்சாயத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து மொதல் தடவையா ப்ரோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சியிலே இந்த மாதிரி பில் சப்மிட் பண்ணும்போது இதை கிளைம் பண்ண முடியாது, இதை கிளைம் பண்ணுவோம், இது ஓகே ஆகாது, இதை ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் பில் அப்படிங்கிற இடத்துல ஒரு சர்ச்சை பிரச்சனை எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு. அது திமுக ஆட்சியிலே இதற்கான இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க ரெட்ஃபிக்ஸில். நான் அதை கூட சைடில் போடுறேன். இது எல்லாத்தையும் கடந்து தான் இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திட்டத்தை நம்ம எதுவும் முடக்க போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம்னு பேசிகிட்டு இருக்காங்கல்ல. திமுகவில் கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் 410 பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் நம்ம மொதல் வருஷமே 131 பேரை அனுப்ப போகிறோம். இதற்காண்டி நம்ம ஒதுக்கீடு பண்ண தொகையை 362 கோடியாக நம்ம வந்து அதிகப்படுத்திருக்கோம். அதிகப்படுத்தி இதை இன்னும் கொஞ்சம் மாணவர்களை இந்த திட்டத்தின் கீழ் வந்து நம்ம செயல்படுத்தணும், நல்லது பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். நம்ம இந்த திட்டத்தை முடக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அது அந்த பையனுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதற்கான தெளிவான விளக்கத்தை சட்டசபையிலையும் வந்து அமைச்சர் பதிவு செஞ்சுட்டாரு. ஆனால் அவர் குறிவைக்கப்படுறார் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அடுத்துதான் தோழர்களை பெரிய காமெடி, நீ மாற்றி மாற்றி பேசுறது தாவேக்காவோட ரத்தத்தில் கிடையாது ஏங்கிறத தெளிவானமாக நான் பதிவு செய்கிறேன். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த கவுன்சிலில் தென் மாநிலங்களுக்கான அந்த கவுன்சிலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறது ஒரு சர்ச்சையாக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆமாம் ப்ரோ, அன்னைக்கு நோ டிலிமிட்டேஷன் பேசணும், பட் இன்னைக்கு இந்த கருத்தை பார்க்கும்போது ஃபேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம சொல்கிற பாயிண்ட்ல ஒரு நியாயமான கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தோழர்களும் கொஞ்சம் குழப்பமாக இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நுணுக்கமாக புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி இதை பண்ணலாமா வேணாமா, என்ன நிலைப்பாடு இருக்கலாம். ஏன்னா எம்பிக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எம்பிக்களோட கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்பிக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிறதே அங்கே பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா சுத்தமாக நேரம் இருக்காது, இது தேவையில்லாத அணிங்கிறது அவங்க சொன்னாங்க. அவங்களோட கருத்து அடிப்படையில் நம்ம சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தில் திமுக தான் நிறைய எம்பி இருக்குது தமிழ்நாட்டில். திமுக இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு நம்ம வந்து கொண்டு வந்து ஆதரவு நிலை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நம்ம வந்து ஒருமனதாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் அதிமுக, பாஜக, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாமக இவங்களாம் வந்து அந்த தீர்மானத்தில் சப்போர்ட் பண்ணலை. அதே நேரம் தேமுதிக நடுநிலை அப்படிங்கிற இடத்துல போய் நின்றுட்டாங்க. ஓவரால் அந்த தீர்மானத்தை நம்மகிட்ட பெரும்பான்மை இருக்கிறதுனால, திமுகவோட சப்போர்ட் இருக்கிறதுனால ஓவரால் அந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றிட்டோங்கிறதா யதார்த்தமான உண்மை. அந்த தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றிட்டு அப்படியே உள்ள அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நம்மளுடைய முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி தமிழ்நாட்டோட சட்டசபையில் இந்த தீர்மானம் போட்டிருக்கோம், 543 ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாளமாக சொல்லிட்டாங்க. அப்போ ஏன் ப்ரோ இங்கே வந்து மாற்றி பேசுகிறாங்க, இங்கே ஏன் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமாக உங்களுக்கு வரும். நம்ம என்ன சொல்கிறோம், சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நம்ம நிறைவேற்றிட்டோம், அந்த தீர்மானம் அடிப்படையில் எங்களுக்கு சட்டப்பூர்வமான உத்தரவாதத்தை கொடுங்க. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உத்தரவாதம் ரெண்டையும் ஒன்று சேர்த்தாங்க பார்க்கணும். தீர்மானம் ஒரு பக்கம், உத்தரவாதம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புரியாதுங்கிறதா நான் சொல்ல வர்றது. அவர் அடுத்தடுத்த ஸ்டெப் நோக்கி போயிட்டு இருக்காருங்க. இவங்க இன்னும் சட்டப்பூர்வமாக அந்த சட்டசபையில் நடந்ததை மட்டும் பேசிட்டு இருக்காங்க. பஸ் நான் அதை முடிச்சு சட்டப்பூர்வமான இடத்த நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் பஸ்ங்கிறது நம்ம முதலமைச்சர் நம்மள்ட்ட சொல்றது. ஆனால் இவங்க புரியாமல் அந்த விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்கிறது நான் சொல்ல வர்ற மேஜரான பாயிண்ட். இதுக்கு அடுத்து நீங்கள் போனீங்கன்னா மிக முக்கியமாக அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் ரொம்ப சூப்பரான ஒரு மேட்ரு ஒன்று பண்ணியிருப்பார். ஏன்னா ரொம்ப நாளாக நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், 717 கடைகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டுச்சுங்கிறத நான் சொல்கிறேன். சொல்லும் போது நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ என் வீட்டு பக்கத்தில் இல்லை என் தெருவில் என் ஊர்லேயே ஒரு கடை வந்து கோவில் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ப்ரோ, அப்போ 717 கடை மூடிட்டா அது என்ன கணக்கு, அப்போ இந்த கடையை ஏன் மூடல அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை நம்ம தோழர்கள் கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் 4200 இந்த கடைகள்லாம் இப்போ க்ளோஸ் பண்ண கடைகளில் 4200 கடைகள் வந்து டாஸ்மாக் கடைகள் இருக்குது. நம்ம அரசாங்கம் மூடும்போது என்ன சொன்னாங்கன்னா, பள்ளிகள், கல்லூரிகள், கோவில்கள் அல்லது வந்து மிக முக்கியமாக வந்து இந்த ஆலயங்கள், வழிபாட்டு ஆலயங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடையும் மூடலன்னு சொல்லலை, எல்லாத்தையும் நாங்கள் மூடிட்டோம்னு அரசாங்கம் சொல்லலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய 717 கடைகளை மூடிட்டோம் தான் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அந்த 717 கடைகளில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கடை இல்லாமல் இருக்கலாம். இது முதல் லேயரில் நாங்கள் பண்ணியிருக்கோம். 2வது 3வது லேயர் நாங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் ஊர் பக்கம் இருக்கக்கூடிய கடையும் சேர்த்து மூடிடுவோங்கிறதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இல்லைங்க நீங்கள் மூடலைங்க, கரெக்டாக மூடலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இப்போ நம்ம அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முன்னாடி கடை என்ன மட்டும் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு எந்த கடை, எந்த இடத்துல, எந்த லொக்கேஷனில் அந்த கடையோட அட்ரஸோட லிஸ்ட் வெளியிட்டார். இந்த பாருங்க, மூடிட்டோங்க. 717 கடைகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டது உண்மையான ஒரு விஷயம். அந்த 717 கடைகள் மட்டும்தான் கோவில்கள், கல்லூரிகள், ஆலயங்கள் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அதை தாண்டி வேற சில கடைகள் இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த கடைகளும் மூடிடுவோம். முதல் கட்டமாக 717 கடைகளை மூடி இருக்கோங்கிறதா அமைச்சர் சொல்ல வர்ற மேஜரான ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டசபையில் இதை பற்றி கேள்வி கேட்டாங்க. அப்போதே சொன்னார், சாயங்காலம் லிஸ்ட் விடவா, ஆதாரத்தோட எல்லாத்தையும் லிஸ்ட் விடுறேன், சும்மா அந்த பம்மாத்து அரசியல்லாம் அவட்ட வச்சுக்காதீங்க, டிபார்ட்மெண்ட்டோட பெரிய நாலேஜோட அவர் இருக்காரு, உண்மையின் தன்மை பக்கம் நிற்கிறாங்க. உடனே சாயங்காலம் காலைல அசம்பிளியில் பேசுகிறாங்க, சாயங்காலம் லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே பதிவு செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அந்த திமுக இருக்குல்ல, திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து பிரதானமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவங்க வந்து பாஜகவோட அமைச்சரவையில் பங்கேற்க போகிறாங்களாம். இந்த செய்தியை நான் ஏன் நம்புகிறேன்னா, இந்து தமிழில் ஷபி முன்னா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் ஒருத்தர் இருக்கார். இவரை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டெல்லி அரசியல் நிறைய அவர் பேசுவார். டெல்லி அரசியல் அப்டேட் எல்லாமே இவர் தான் அந்த நாளிதழில் நிறையா கொடுப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, நம்ம கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆமாங்க கூட்டணிங்க, நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்கலாமா வேணாமான்னு பேசிக்கிட்டு இருக்கோம், நீ இன்னும் கூட்டணியில் தான் நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி திமுக நம்மளை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பக்கம் அவங்க இருக்காங்க. நம்மள மாதிரி நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பக்கம் அவங்களால வர முடியல. ஏன்னா இவங்க தான் அந்த பேப்பர்லாம் எடுத்தாங்க, பயங்கரமான அரசியல் பண்ணாங்கல்ல, நாங்கள் தான் எல்லாத்துக்கும் முன்னோடி, நாங்கள் தான் பண்ணோன்னாங்க. அப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி நான் கொண்டு போக வேண்டியதானே. இல்லை ப்ரோ, நாங்கள் அமைச்சரவைக்கு போகலான் இருக்கோம், காங்கிரஸோட இவ்வளோ நாள் இருந்தோம், காங்கிரஸ் இல்லை, அப்போ காங்கிரஸ் இல்லைனா எங்களுக்கு வேற ஒரு தேசிய கட்சி இங்கே தேவைப்படுது, நாங்கள் பாஜக பக்கம் போகிறோம், இதில் உனக்கு என்ன பஞ்சாயத்து, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. சார் கொள்கை கோட்பாடு இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா அதெல்லாம் நேரத்துக்கு ஒன்று தான் ப்ரோ. சும்மா வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரிலாம் ஒரே மாதிரி கொள்கையெல்லாம் பயணிக்க முடியாது. உங்களை மாதிரி கொள்கை எதிரி, அரசியல் எதிராக நமக்கு கிடையாது. நமக்கு இன்னைக்கு எது எதிரி, இன்னைக்கு எது ஆதரவு, அந்த விஷயத்தை நோக்கி தான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத திமுக தெளிவாக நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. ஓவரால் இந்த செய்திகள் அத்தனையுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த எபிசோடு லென்த்தாக போகுது மட்டும்தான் என்னோட பயமே, வேறு எதுவுமே கிடையாது. இது கண்டினியூ ஆகட்டுமா இல்லை ஒரு நாளைக்கு 2 வீடியோவாக பிரித்து போடவா அப்படிங்கிற கருத்தையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.